ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு ஆனந்த விலாக். இன்னைக்கு விலாகில் என்னன்னா, நான் லேட்டஸ்டாக எனக்கு பிடிச்ச சில மேக்கப் ஐட்டம்ஸ் அண்ட் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ அது என்னென்ன மாதிரின்னு உங்களுக்கு காட்டலாம்னு நினச்சேன். அண்ட் ஒரு மெயினான டிப்பு வேறு நான் சொல்லணும்னு இருக்கேன். பிகாஸ் சமீபத்தில் எனக்கு இந்த சைடில் நிறைய பிம்பிள்ஸ் வந்தது. அந்த பிம்பிள்ஸ்னால் நார்மல் பிம்பிள் மாதிரி இல்லை, பெரிய பிம்பிள், மேபி அந்த சூடு கட்டின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ரொம்ப பெருசாக வந்தது. ஸோ ஆப்வியஸ்லி அது வந்து கேமராவில் பார்க்கும்போது ரொம்ப அசிங்கமாக தெரியும், க்ளோஸ்அப்ஸ் எல்லாம் வைக்கும்போது. அப்போ தான் என்னோட ஃப்ரெண்ட் சொன்னாங்க, இந்த வீக்கோ டர்மரிக் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நைட்டில் தூங்குறச்ச போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் வீக்கோ டர்மரிக் இருக்குல்ல, நம்மளோட பழைய காலத்தில் நம்ம ஆடெல்லாம் பார்த்து சின்ன வயசில் பார்த்துருக்கோம். ஸோ அது வாங்க சொன்னாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நானும் வீக்கோ டர்மரிக்கா, அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்லாம் கேட்டேன். பிகாஸ் எனக்கு இந்த மாதிரி சம்டைம்ஸ் வரும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், சந்தனம் இருக்குல்ல, ஒரிஜினல் அந்த சின்ன கட்டி நம்ம வந்து நாட்டு மருந்து கடையிலலாம் வாங்குவோமே, அது வந்து நல்ல கல்லில் அப்படி தேய்ச்சிட்டு அதை வைப்பேன். அப்போ ஒரு 2-3 டேஸ்ல அது கொஞ்சம் கொஞ்சம் அப்படி போயிட்டு சரியா போயிடும். பட் இது சத்தியமா சொல்றேன், நீங்க யாராச்சும் இது இன்னும் ட்ரை பண்ணல, இல்லைன்னு இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரியாதுன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் எனக்கு அது 1 or 2 டேஸ்ல, ஃபர்ஸ்ட் டேல நல்ல பெரிய ஒரு பிம்பிளா இருந்தது. பட் நார்மலா அப்படி சின்னூண்டு வைக்காம கொஞ்சம் நிறையவே எடுத்து வச்சா உங்களுக்கு எரியும் தான். அந்த எரியறது தான் அதோட ஒர்க் ஆகிற ப்ராசஸ். அதுக்காக நிறைய எடுத்து அப்பி வச்சிடாதீங்க. நான் சொல்றது காட்டுறேன். பிகாஸ் நாளைக்கு வந்து யாராவது தப்பாத பண்ணிட்டாங்கன்னா இப்படி இந்த ஒரு இதுல எங்க உங்களுக்கு பிம்பிள் இருக்கோ, இப்ப நான் கேமரா பார்த்து பேசினாதான் எனக்கு தெரியும், நல்ல எங்க பிம்பிள் இருக்கோ இப்படி ஒரு டாட் அதுல வச்சிருங்க. வச்சுட்டு அப்படி அது ரொம்ப தேய்க்கலாம் வேணாம். நான் அப்படிதான் பண்ணேன். அந்த ஸ்பாட்ல மட்டும் நல்லா தேய்ச்சிட்டு, இப்போ இருக்கு பாருங்க சின்னோண்டு, அது அவ்வளோ பெருசா இருந்தது. தேய்ச்சி நைட் அப்படியே தூங்கிட்டேன். காலையில வந்து ஃபுல்லா அமுங்கி இருந்தது. அடுத்த நாளும் அதே விஷயம் பண்ணேன். என்ன சொல்றது, அந்த அந்த விஷயம் அங்க இருக்கிற மாதிரியே இல்லாம நான் நல்லாவே மறைஞ்சிருச்சு. இப்போ நார்மலா மேக்கப் போட்டாலோ இல்லைன்னா சும்மா ஓகே, ஒரு பிம்பிள் மார்க் தெரியறதுல பிரச்சனை இல்லை. பட் அது அவ்வளோ பல்ஜியா தெரிஞ்சது. அது இந்த இடத்துல இருக்கும்போது நம்மளுக்கு ஏதோ இங்க வீங்கின மாதிரியே இருந்தது. ஸோ அது இதை வந்து நீங்க பிம்பிள்ஸ் வரவங்க யாராவது இருந்தானா தயவு செய்து வாங்கி ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ வந்து வீடியோக்குள்ள போவோம், என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து நான் மெடிக்கல் ஷாப்ல வாங்கினது. இப்போ அடுத்தடுத்த விஷயங்கள் என்னன்னு பார்ப்போம். மெயினா நான் வாங்கின 2 விஷயம், ஹேர் பிரஷஸ். இது வந்து அகாரோ அண்ட் இது வந்து அலான்ட்ரோமேன் அப்படின்ற ஒரு பிராண்ட்ல. நான் எப்பவுமே வாங்குற பிராண்ட்ஸ் வந்து வேகா அப்புறம் ரூட்ஸ் வாங்குவேன். ஸோ அதுல என்னமோ தெரியல, மறுபடியும் அதே கைண்ட் ஆஃப் பிரஷஸ் வாங்குற மாதிரி இருக்காது, போர் அடிக்குது. அதனால தான் நான் 2 வாங்கினேன். இதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டீடாங்கிள் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு கூந்தல் ஒன்றும் அடர்த்தியானது இல்லை. பட் இருந்தாலும் இருக்கிற கூந்தலை வந்து நம்ம வந்து டீடாங்கிள் பண்ணுவோம்ல. ஸோ இது பார்த்தீங்களா, அழகா இருக்கு. ஸோ இது ஒன்று வாங்கினேன். இதோட ப்ரைஸிங் எல்லாம் 249. ஆனால் எல்லாமே கொஞ்சம் ஆஃபர்ல தான் இருந்தது. அப்புறம் இதை எடுத்து காட்டுறேன். இதுதான் அவங்க டீடாங்கிளின்னு சொல்றாங்க. பிடிக்கிறதுக்கெல்லாம் அந்த பிடிக்கிற இடம்லாம் செம்மையா இருக்கு, கியூட்டா இருக்கு. அண்ட் பிடிச்ச பிங்க் கலர் அண்ட் இங்க பிரிசல்ஸுமே பாருங்க, தெரியுதுங்களா, சாஃப்டா இருக்கு, தலையில நமக்கு வலிக்காது. ஓகே, இந்த டீடாங்கிளிங் ப்ராசஸ் அது பண்ணுதா அப்படின்றது பார்ப்போம். பண்ணதுதான் இல்லையா? நாட் பேட். முடியும் பெருசா கொட்டெல்லாம் இல்லை. இதுதான் அதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் தெரியுதா உங்களுக்கு? அண்ட் இதுக்குமே நான் ஒரு டிப்பு சொல்றேன். நீங்க டிப் இந்த சென்ஸ், இப்போ நான் வந்து இந்த வீடியோல நிறைய டிப்பு சொல்றேன்னு யாரும் கோவிச்சுக்காதீங்க. சின்ன சின்ன டிப்ஸ் தான். லைக் இப்போ நம்ம இந்த மாதிரி ப்ரஷஸ் எல்லாம் யூஸ் பண்றோம். ப்ரஷஸ் அப்படியே ரொம்ப நாளா யூஸ் பண்ணும்போது ஒரு கேப், ஒரு 10-15 டேஸ் அப்படின்னு நமக்கு எப்பனாச்சும் ஒரு சின்ன கேப் அந்த மாதிரிலாம் வரும்போது எல்லா ப்ரஷஸையும் மைல்டு சுடு தண்ணி, ரொம்ப சுடு தண்ணியில போட்டா இதெல்லாம் பிளாஸ்டிக் உருகி போயிடும். ஸோ அது இல்லாம
கொஞ்சோண்டு ரொம்ப மைல்டு சுடு தண்ணியில் போட்டு வைங்க. அதில் கொஞ்சோண்டு ஷாம்பு எதனாச்சும் நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பு யூஸ் பண்ணணும் கூட இல்லை, லைக் ஏதாச்சும் இப்போ பழைய இல்லைன்னா ஃப்ரீ சாம்பிள்ஸ் எல்லாம் கிடைக்கல, அந்த மாதிரி ஷாம்பு ஏதாவது போட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் அதில் இருக்கட்டும். அப்போது உள்ளே இருக்கிற டர்ட் எல்லாம் அதுவாகவே கொஞ்சம் இலகி வந்துடும். நல்லா டூத் ப்ரஷ் இருக்குல்ல, இதெல்லாம் நான் பண்ணுற விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். டூத் ப்ரஷ் எல்லாம் இருக்குல்ல, நம்ம யூஸ் பண்ணி முடிஞ்ச ஒரு டூத் ப்ரஷ், பல் தேய்க்கிற டூத் ப்ரஷ் எடுத்துட்டு இது தேய்ச்சி மறுபடியும் நம்ம பல் தேய்க்கக்கூடாது. அது வந்து நோ. பழைய டூத் ப்ரஷ் நம்ம யூஸ் பண்ணி முடிச்சது தூக்கி போடாமல் ஒன்று வச்சுக்கோங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. அதை எடுத்து நல்ல எல்லா இடத்துலையும் க்ளீன் பண்ணுங்க. பிகாஸ் என்னதான் நம்ம வந்து ஷாம்பு வாஷ் எது நம்ம பண்ணாலுமே ஸ்கேல்ப் வந்து எப்போவுமே படுறது இந்த ப்ரஷ்ஷில் தான். ஸோ அந்த ப்ரஷ்ஷையும் நம்ம வந்து க்ளீனாக பண்ணணும். அப்போ தான் அந்த டேண்ட்ரஃப் எல்லாம் இல்லாமல் ஸ்கேல்ப் எல்லாம் ரொம்ப இதுவாக ஆகாமல் நீட்டாக நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது ஒரு சின்ன விஷயம். நிறைய பேர் இது பண்ணுவீங்க, பண்ணாதவங்களுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம். இப்போ அடுத்தது என்ன? அடுத்தது நான் எப்போவுமே வாங்குற சன்ஸ்க்ரீன்ஸ். ஒன்று லாஷ் ஷீல்டோட சன்ஸ்க்ரீன், ஒன்று வந்து இப்போ இது ஆட் ஆன் ஆயிருக்கு டாக்டர் ஷெத். இது எப்படின்னா நைட் டைம்லலாம் இது யூஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இது வந்து ஒரு மாய்ஸ்சரைசிங்கான ஒரு சன்ஸ்க்ரீன். இது கொஞ்சம் ரொம்ப எண்ணெய் பிசுப்பெல்லாம் வராது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா ஷூட்டிங் பர்பஸ்க்கு இதுதான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஷூட்டிங் போகும்போது ரொம்ப எண்ணெயாக இருந்தால் ஃபேஸ் வந்து ஆயில்னஸ் ரொம்ப காட்டும். ஸோ அது ஷூட்டிங் போகும்போது இது மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். சும்மா நைட் டைம்லேயோ இல்லைன்னா ஒரு ஈவினிங்ஸில் எங்கேனாச்சும் போகிற மாதிரி இருந்தால் இது போட்டால் மறுபடியும் நம்மளுக்கு மாய்ஸ்சரைசிங் அந்த விஷயம்லாம் தேவையில்லை. பட் ஆனால் மாய்ஸ்சரைசர் போட்டு தான் சன்ஸ்க்ரீன் போடணுன்றாங்க. பட் அப்படி இருக்கும்போது ஈவினிங்ஸில் போகிறதுக்கு இது பர்ஃபெக்ட். இது வந்து ஷூட்டிங்க்கு நான் யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் நான் வந்து ஃபிட்மியில் இந்த பவுடர் வாங்கியிருக்கேன். இதுதான் நான் யூஸ் பண்ண ஒரு விஷயம். ஸோ இது மறுபடியும் ஒன்று பேக்கப் வாங்கியிருக்கேன். 25 மீடியம் போட்டு இது போட்டு ஸ்லாஷ் போட்டு MOYEN போட்டிருக்காங்க. அதுதான் அதோட ஷேட் நம்பரா என்னன்னு தெரியாது, பட் அப்படிதான் போட்டிருக்காங்க. ஓகே ஓகே. அண்ட் எப்போவுமே நம்ம வாங்குற லெனேஜ். ஸோ இந்த வாட்டி லெனேஜ் வாங்கினப்போ எனக்கு அவங்க மேபி இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கனால என்னன்னு தெரியல, லெனேஜோட ஸ்லீப்பிங் மாஸ்க், வாட்டர் பேங்க் ப்ளூ அதை எப்படி ஸ்பெல் பண்ணுன்னு தெரியும், ஹைலரானிக் ஏதோ ஒன்று, அது ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதுதான் ரெண்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் அகெயின் பவுன்சி அண்ட் ஃபேர்ம் ஸ்லீப்பிங் மாஸ்க். ஸோ ஐ திங்க் இதெல்லாம் சும்மா அவங்க சாம்பிள்ஸாக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு பிடிச்சிருந்துன்னா இதோட பிக் பாட்டில்ஸ் ஆர் ஜார்ஸ் நம்ம வாங்கலாம். அண்ட் NC35 நான் யூஸ் பண்ணுற மேக் பவுடர், ஸ்டுடியோ ஃபிக்ஸோட பவுடர், இது ஒன்று வாங்கினேன். அண்ட் ஆஃபர் போயிட்டு இருக்கனால இந்த நான் சொன்னேன் இல்லை சமீபத்தில் எனக்கு பிடிச்ச ஒரு ஃபேஸ் வாஷ், சிம்பிள் அப்படிங்கிற பேர் மாதிரி தான் இது வந்து ஆக்சுவலி ஸ்கின்ல ஒர்க் ஆகுறதும். பிகாஸ் ரொம்ப நம்ம கொஞ்சோண்டு இது யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும், லைக் அது கொஞ்சோண்டு நம்ம எடுத்து நம்ம அப்படி தேய்க்கும் போதே நம்மளுக்கு அந்த அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணும்போது ஒரு ஸ்மூத்தாக இருக்கும்ல, ரொம்ப மெலீஸான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். சேம் அதுதான். அண்ட் வாசனையும் அலோவேரா அந்த ஸ்மெல் பண்ணுற மாதிரியே இருக்கும். ரொம்ப ஆட் ஆன் இதெல்லாம் இல்லை போல இருக்கு. ஸோ அதனால அது நேச்சுரலாக நமக்கு ஃபீல் ஆகும். அப்போது எனக்கு நான் சொன்ன மாதிரி பிம்பிள் வந்ததுன்னு சொன்னேன்ல, அப்போது என்ன நினச்சேன், இந்த வீக்கோ டர்மரிக் நமக்கு அப்போ அந்த டைமில் எனக்கு தெரியல. அப்போ நான் வந்து இது ஆர்டர் பண்ணி வச்சுருந்தேன், நைக்கால ஸ்பாட் பேட்ச். இது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கரெக்டாக உங்களுக்கு எங்கே ஸ்பாட்டில் இது இருக்கோ அதுலேருந்து ஒன்று எடுத்து ஒட்டி வச்சுருங்க. ஸோ அடுத்த நாள் வந்து காலையில் அது சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது நான் இன்னும் ட்ரை பண்ணல. இந்த ஸ்பாட் பேட்ச் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத ஃப்யூச்சரில் நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் ஹேருக்கு நான் வந்து ஒரு சீரம் வாங்கினேன். பிகாஸ் நிறைய அயனிங் எல்லாம் பண்ணுறதுனால முடி வந்து ரொம்ப கொட்டுறது அண்ட் அகெயின் ஃப்ரிஸினஸ் ஜாஸ்தி ஆகுது. ஸோ பயோலேஜ்
அந்த பிராண்டோட. ஸோ இதுவுமே ஆஃபரில் இருந்தது. ஸோ வாங்கியிருக்கேன். நான் ட்ரையும் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. பிகாஸ் இப்படி இருக்கு அதோட கன்சிஸ்டன்சி. இப்படி ரொம்ப கட்டியாகவும் இல்லை, பட் அதே சமயத்தில் பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல அந்த ஷைன். தெரியுதா? நல்லாவும் இருக்கு. லைக் நம்ம இப்படி தடவி விடும்போது கேமரால உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதோன்னு தெரியல. இப்போ இன்னைக்கு நான் யூஸ் பண்ணல, நேற்று யூஸ் பண்ணது. பட் ஸ்டில் அந்த ஒரு ஷைன் இருக்கு பாருங்களேன். அயர்ன் பண்ணிட்டாலும் நைட்டெல்லாம் இப்படி கொண்ட வச்சு தான் நம்ம தூங்குறோம். பட் இருந்தாலுமே அந்த ஒரு 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 ஸ்மூத்னஸ் இருக்கு. ஸோ அதை வாங்கினேன். அப்புறம் செபாமெடோட கிளியர் ஃபேஸ் கேர் ஜெல். இது என்னோட ஒரு ரீசன்ட் பர்ச்சேசஸ்ல நீங்கள் பார்த்துருக்கலாம். நிறைய நான் யூஸ் பண்ணுறேன். இது மாய்ஸ்சரைசிங் லோஷன். நைட் தூங்கும்போது நான் யூஸ் பண்ணுறது நல்லா இருக்கு. பிகாஸ் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு அவங்களே சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபார் இம்பியூர் அண்ட் ஆக்னே ப்ரோன் ஸ்கின். எனக்கு சம்டைம்ஸ் ரொம்ப ஆக்னே வரும். ஸோ இட்ஸ் ஃபார் ஹெல்தி ஸ்கின் போட்டிருக்காங்க. எங்கேயும் நான் படித்தேன் போல. இது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கும் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ இதை வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? அண்ட் ஃபைனலி அவர் ப்ராடக்ட் இஸ், ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு ஃபவுண்டேஷன் ப்ரஷ். அது வந்து நான் நினச்சேன், பிகாஸ் எப்போவுமே என்ன ஆகும், அந்த ஃபவுண்டேஷன் ப்ரஷோட கீழே மட்டும் இந்த இடம் வந்துடும். ஸோ இப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுவுமே கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. அப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது எதுக்கு அந்த கம்பெனி இது ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் இது பேக்கோட 254 அப்படிங்கிற ஒரு நம்பரில் இருக்கு. பேக்கோட 254 அப்படிங்கிற ஒரு நம்பரில். இது ஃபவுண்டேஷன் பிளெண்டிங் ப்ரஷ். இதுவுமே ஆஃபரில் இருந்தது. 695 போட்டிருக்கு. பட் அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நான் வாங்கலை. ஸோ இதோட பிரிசில்ஸ் நீங்கள் பாருங்கள் இப்படி இருக்கு. நான் ஏன் இவ்வளோ கிட்டக்க காட்டுறேன் அப்படின்னா, பிகாஸ் இது கொஞ்சம் ப்ரைஸியான விஷயம். நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும்ல இது வந்து வாங்கணுமா வேணாமா. இது அடர்த்தியான பிரிசில்ஸ் இப்படி இருக்கு. ஃபவுண்டேஷன் போட்டால் சூப்பராக பிளெண்ட் ஆகும். சான்ஸே இல்லை, அந்த அளவுக்கு நல்லா பிளெண்ட் ஆகும். பிகாஸ் நமக்கு தெரியுது, அந்த அழுத்தும் போதே தெரியுது. இட் ஓன்ட் பி லைக் பிரிசில்ஸ் வந்து சும்மா இப்படி ஆடிட்டே இருந்தால் நம்மளுக்கு வந்து ஃபேஸில் அது ஒழுங்காக உட்காரவே உட்காருது. ஸோ இது வந்து பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்கு, அவ்வளோ அடர்த்தியாக இருக்கு, அண்ட் நீட்டாகவும் இருக்கு. ஓகே, ஸோ அவ்வளோதான் நான் இன்னைக்கு வாங்கியிருக்க ப்ராடக்ட்ஸ். இன்னைக்கு வாங்கியிருக்க ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லை, ரீபர்ச்சேஸ் பண்ணேன். பிகாஸ் எல்லாமே பேக்கப்புக்கு தேவைப்படும். அண்ட் ஆஃபர் போகும்போது நம்ம வந்து வாங்குறது கொஞ்சம் நல்லதுன்னு தானே. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in another video. Thank you and bye-bye.